வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் ஜூன் மாத நிலவரம் மற்றும் ரேஷன் கார்டு குறைத்திருக்கும் முகாம்கள் குறித்த அறிவிப்பு. தகுதியுள்ள பெண்கள், மூத்த குடிமக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்கள் முதியவர்களுக்கு அரசாங்க அறிவிப்புகளை விளக்குகிறது. ரேஷன் அட்டையில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு ஜூன் மாதம் நடைபெறவுள்ள மக்கள் குறைதீர்களை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். நீண்ட வரிசையை நிற்க இயலாத 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்களுக்கு பதிலாக வேறொரு பொருட்களை பெற அங்கீகாரம் பெற சான்றிதழ் வழங்க கோரி விண்ணப்பிக்கலாம். அதையும் குறிப்பிடுறாங்க. மேலும் 65 வயது கடந்தவர்களுக்கு வீட்டிற்கு பொருட்களை விநியோகிக்கும் தாய்மானவ திட்டம் குறித்து இதில் விளக்கப்படுகிறது. இந்த சேவைகளை பெற அனைவரும் ஆவணங்கள் எல்லாமே கைபேசி எண் குறித்த தெளிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகிறது. திட்டத்தின் மூலம் மூத்த குடிமக்கள் சிரமங்களை குறைத்து ரேஷன் சேவைகளை எளிதாக பெறுவதற்கு இந்த ஆதாரம் உங்களுக்கு வழங்கும். ரேஷன் கடைகளை நீண்ட வரிசைய ஆன்லைன் திருத்தங்களுக்கு தற்சமயம் ஒரு முற்றுப்புள்ளி நிலுவையில உள்ள இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்றாங்க. பிரச்சனைகள் தீர்க்கும் முக்கியமாக 3 அறிவிப்புகள். மக்கள் குறைதீர் முகாம், உங்கள் அட்டைகள் உடனடி திருத்தங்கள், அங்கீகார சான்று 50 வயதிற்கான மாற்று நபர் திட்டம், தாய்மானவ திட்டம் 65 வயதிற்கான டோர் டெலிவரி திட்டம். ஆன்லைன்ல ரேஷன் அட்டை திருத்தங்களுக்கு விண்ணப்பித்து மாத கணக்கில் ஒப்புதல் கிடைக்காமல் காத்திருப்பவர்களுக்கு இந்த 2 தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த 3 முக்கியமான பிரச்சனைகளுக்கு தற்சமயம் இப்ப அப்டேட் கொடுக்குறாங்க. ஜூன் மாதத்துல இதற்கான அப்டேட்கள் வந்துவிட்டது. குறைத்திருக்கும் உங்க வட்ட வளங்கள் தாலுகா ஆபீஸ்ல இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதை ரொம்ப இம்பார்ட்டன்டா பயன்படுத்திக்கலாம். முகாம்கள்ல என்னென்ன நடக்கிறாங்க? புதிய உறுப்பினர் சேர்த்தல், உறுப்பினர் நீக்கம் செய்தல், மொபைல் எண் மாற்றம், புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தல், தொலைந்த அட்டையை மீண்டும் பெறுதல், பொருட்களை தரம் குறித்த புகார்களை அளித்தல். அங்கீகார சான்று 50 வயது அறிந்தவர்கள் அப்படின்னா முதியோர்களா இருந்தா ரேஷன் கடை முதியோர்கள் கூட்டத்தில் இருப்பதையும் மயங்குவதையும் தடுக்க அரசின் 2 புதிய தொகைகள். 50 மற்றும் 65 வயது மேற்பட்டவர்களுக்கு சலுகை. 50 வயது மேற்பட்டவர்களுக்கு உங்களால் கடைக்கு செல்ல முடியாவிட்டால் உங்களுக்கு பதிலாக வேறொருவர் மாற்று நபர் மூலம் பொருட்களை வாங்கலாம். 50 வயது நிரம்பிய அனைவரும் இந்த சான்றிதழை பெற்று மாற்று நபரை நியமிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து தாய்மானவர் திட்டம். 65 வயது கடந்த மேற்பட்டவர்களுக்கு கடைக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மாதந்தோறும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடு வந்து பொருட்களை வழங்குவார்கள். உங்களுக்கு எந்த திட்டம் பொருந்தும் அப்படின்றத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. 50 வயதா இல்ல 65 வயதா. அம்சங்கள் அப்படின்னு பாக்குறப்ப அங்கீகரிக்கப்பட்ட சான்று மற்றும் தாய்மான திட்டம். வயது வரம்பு 50 வயதுக்கு மேல இருந்தா அங்கீகரிக்கப்பட்ட சான்று, 65 வயதுக்கு மேல தாய்மான திட்டம். பலன் மாற்று நபர் மூலம் வாங்கலாம். ரேஷன் பொருட்கள் வீடு வீடு வந்துடும் தாய்மான திட்டத்துல. பொருட்கள் விநியோகம் அப்படின்னா ரேஷன் கடையில கிடைக்கும். அங்கீகார சான்று பார்த்தீங்கன்னா தாய்மான திட்டமா இருந்தா உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். எப்பொழுது எந்த நாள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நாள்லயுமே அங்கீகரிக்கப்பட்ட சான்றை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா தாய்மான திட்டத்துல மாதத்துல 2வது மற்றும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில தான் வீடு தேடி வரும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. திட்டங்களில் இணைய தேவையான ஆவணங்கள் அப்படின்னா ஆவணங்களை சேகரிக்கவும் ரேஷன் அட்டை, வயது சான்றிதழ், முகவரி சான்றிதழ். மனு அளிக்கவும் தாலுகா வட்ட வளங்கள் அலுவலகம் நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். ஓடிபி சரிபார்ப்பு. பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும். அனுமதி பெற உடனடி அங்கீகாரம் பெற்று திட்டத்தில் இணையலாம். இந்த வாய்ப்பை உடனடியாக பயன்படுத்தி கொண்டு திட்டத்துல இணைஞ்சு கொண்டு மூத்த குடிமக்களுக்கு உதவுங்க. இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். இந்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.